சோதரம் அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு செய்திக்காக நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். உன்னுடன் தலைகளை தாழ்த்து ஜெபிப்போமா? சோத்ரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா சோத்ரம் சோத்ரம். ரீமனவர ரியந்தரபல ரீப கபாரவா ஹல்லேலூயா. சோத்ரம். வார்த்தையாக இருக்கிற எங்கள் இயேசு தெய்வமே, வார்த்தையின் ஆமென் ஹல்லேலூயா ஆழங்களை ஹல்லேலூயா வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியாக இருக்கு எங்கள் இயேசுவே. அப்பா, இந்த வார்த்தையோடு இடைவிடுங்கப்பா. அல்லேலூயா. அடியனோடு பேசுங்க, தேவ ஜனத்தோடு பேசுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஜீவனாயும் வல்லமையாயும் அதிகாரத்தோடு வெளிப்படட்டும். அல்லேலூயா. விதைக்கப்படுகிற வார்த்தைகள் ஆமென் சோத்திரம் கர்த்தாவே செயல்படட்டும் அப்பா. சோத்திரம் அல்லேலூயா. விளையை செய்கிற தெய்வம் அல்லேலூயா. இந்த ஆமென் விதைகள் அப்பா, வார்த்தைகள் ஆத்துமாவிலே ஆமென் அல்லேலூயா நிலமாகிய ஆத்துமாவிலே விழுந்து அல்லேலூயா 30, 60, 100 பலர்ந்தர ஏசப்பா உதவி செய்யுங்கப்பா. அடியனை மறைத்து வெளிப்படுங்க. ஏசப்பாவுடைய ஆளுகை அல்லேலூயா சோத்திரம் தங்கியிருக்கணும் அப்பா. ஆசீர்வதிங்க. ஆமென். கர்த்தராகிய இயேசு என்னும் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் அல்லேலூயா சோத்திரம். அருமையான தேவ ஜனமே அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆமென் வாசிக்கின்ற சமயத்திலே ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கின்ற சமயத்திலே அசதியாயிராங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. இயேசுவுக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போஸ்தலனாகிய ஆமென் அல்லேலூயா சோத்திரம் பவுல் அப்போஸ்தலன் ஆமென் சோத்திரம் ரோமர் சபையை பார்த்து சொல்லுகின்ற சமயத்திலே, அருமையான விசுவாச ஜனங்களே, நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் மனுஷருக்கு உலகத்துக்கு ஊழியம் செய்தால் அதனால பெரிய பிரயோஜனம் என்னமில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்து பாருங்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையே மாறும் ஐயா. அல்லேலூயா சோத்திரம். ஊழியம் செய்த மாத்திரமல்ல ஆமென் கர்த்தருடைய கனத்தை பெறுவீங்க ஐயா. அதனால எல்லாருமே சோத்திரம் ஆமென் இயேசுவுக்காக எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற எல்லாரும் இயேசுவுக்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இது ஒரு படி கூட மேலே போய் சோத்திரம் அப்போஸ்தலனாகிய ஆமென் பேதுரு சொல்லுகின்ற சமயத்தில் சோத்திரம் ஆமென் 1 பேதுரு அதனுடைய சோத்திரம் அல்லேலூயா 1வது ஆமென் 2வது அதிகாரம் அதனுடைய சோத்திரம் 9வது வசனத்திலே வாசிக்கின்ற சமயத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அல்லேலூயா சபைக்கு சொல்லுகின்ற சமயத்தில் சோத்திரம் அல்லேலூயா ஆமென் சோத்திரம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள். இங்கே பார்க்கின்ற சமயத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கின்ற சமயத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை, இயேசுடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு ஆமென் 2000 வருடங்களுக்கு முன்பாக அல்லேலூயா சோத்திரம் அல்லேலூயா சொல்லுகின்ற சமயத்திலே, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அல்லேலூயா சோத்திரம் ஆமென். சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்லியாச்சு. ஆமென் நல்ல ஆமென் நல்ல விசேஷம் அல்லேலூயா. இயேசுவை பற்றிய செய்தி எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று அல்லேலூயா கர்த்தராகிய இயேசு ஆமென் வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டி கர்த்தராகிய தெய்வம் பூமியிலே ஆமென் சோத்திரம் அல்லேலூயா வாழ்கின்ற சமயத்திலே அவருடைய ஜனங்களுக்கு அவரை விசுவாசித்த சீஷர்களுக்கு கட்டளையாக சொல்லுகின்ற சமயத்திலே, நீங்கள் உலகம் மார்க்கு 14:15 நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். சுவிசேஷத்தை அறிவிப்பது எல்லார் மேலும் இருந்த கடமை. ஏனென்று சொன்னால் பாவத்திலும் சாபத்திலும் அல்லேலூயா ஆமென் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு ஆமென் வசனம் அவர்கள் இருள் இருக்கிறாங்க. அல்லேலூயா ஆமென் சோத்திரம் மரண இருள் இருக்கிறாங்களோ பயம், நாங்கள் மறிச்சு விடுவோமோ, அல்லேலூயா சோத்திரம் எங்கள் நோய் வந்துடுமோ, நாங்கள் அங்கே போனால் கீழே விழுந்துடுமோ, ராத்திரி எங்களை பிசாசு ஆமென் அவ்விதமாக அலக்கழிச்சு அவ்விதமாக பயந்த ஜனங்களுக்கு இருளை போக்கக்கூடிய வெளிச்சமாக நானே ஆமென் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நானே உலகத்துக்கு உப்பாக இருக்க அப்படிப்பட்ட செய்தியை நீங்கள் சொல்லுங்கள்.
அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் ஆமென் இயேசுடைய சுவிசேஷத்தை அறிகின்ற சமயத்தில், இயேசுவை பற்றி அறிகின்ற சமயத்தில் எல்லா ஜனங்களும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் அவர்கள் எல்லாரும் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென். கர்த்தராகிய இயேசு பிறந்த சமயத்தில் தூதர்கள் சொல்கிறாங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி, இயேசு பிறந்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. பாவத்திலே சாபத்திலே ஆமென் கொடிய ஓத்திரத்திலே ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார், இயேசு உங்களை ரட்சிப்பார். பாவத்திலும் சாபத்தில் இருக்கிறவங்கள இயேசுவை நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. அப்போது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்பட நல்ல சுவிசேஷத்தை இயேசுவை பற்றி சொல்லுங்கப்பா. ஆமென் அல்லேலூயா. நம்மை உருவாக்கின தெய்வம் அல்லேலூயா, அவர் அவிதமாக பரலோகத்திலே ஆமென் அவிதமாக நம்ம எப்படி போனாலும் பரவாயில்ல, நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல ஆமென் ஸ்தோத்திரம் அவிதமாக இருக்கிற தெய்வம் அல்ல, நம்மை மீட்கும்படியாக அவர் பூமியில் மனுஷனாக வந்தார் ஐயா. மனுஷனாக ஆமென் பூமியில் சஞ்சரித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து நம்மை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய சொந்த இரத்தத்தையே கிரயமாய கொடுத்து அல்லேலூயா நம்மை இப்போ நம்மையன் ஸ்தோத்திரம் பாவத்திலே அடிமையாக இருந்த ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்குது. அவர் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருந்து மரணத்துக்கு அதிகாரின பிசாசானவனை பயத்துக்கு அடிமையாக இருந்த ஜனங்களை ஆமென் ஸ்தோத்திரம் தமது மரணத்தினாலே விடுதலையாக்கி நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அல்லேலூயா 3ஆம் நாள் அவரே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். மாதா மூலமாக நமக்கு எல்லாம் ஆதாம் கொடுத்த ஒரு பரிசு மரணம். அல்லேலூயா. ஆனால் 2வது ஆமென் வானத்திலிருந்து மனுஷன தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால தேவ பிள்ளைகளே நமக்கு மரண முடிவில்லை. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படாது. நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாருமே மரித்தாலும் நம்ம சரீரம் ஒரு நாள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் இந்த சரீரத்தோடு நம்ம ஆமென் உயிர் தெழுந்து யுக காலமாக ஆண்டவரோடு ஸ்தோத்திரம் அல்லேலூயா வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆமென் மனுஷருக்கு ஆண்டவர் கொடுத்தார். இந்த நற்செய்தியை நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவை நீங்கள் விசுவாசிங்க, கஷ்டங்கள் பாடுகள் கண்ணீர்கள் எல்லாம் மாறின விதமான சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி 2வது வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு அல்லேலூயா சொன்னார். இன்றைக்கு பார்க்கின்ற சமயத்திலே ஸ்தோத்திரம் பெரிய பெரிய கம்பெனிகளெல்லாம் சொல்லிக்கின்ற சமயத்திலே அவங்க ஸ்தோத்திரம் தயாரிப்பு இருந்தாலும் அல்லேலூயா அதை விளம்பரப்படுற மார்க்கெட்டிங் இல்லாமல் இருந்தாச்சுன்னா அந்த நிருபங்கள் அவ்விதமாக வளராது. அல்லேலூயா. இந்த டெக்னிக்ஸை இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க ஸ்தோத்திரம். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக எந்த ஃபேக்ட்ரியோ எது இல்லாத நாட்களில் அல்லேலூயா மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் அல்லது அல்லேலூயா அதை ஆண்டவர் சொன்ன சுவிசேஷம் ஒரு ஆளை பற்றி ஆமென் ஸ்தோத்திரம் விளம்பரப்படுத்தினா தான் மற்றவங்களுக்கு தெரியும். விதமான காரியத்தை முதல்ல தொடங்கினதே ஆண்டவர் அவருடைய காரியத்தை வச்சு தான் நிறைய கம்பெனிகள் அல்லேலூயா அமெரிக்காவில் போன்ற கம்பெனிகள் ஸ்தோத்திரம் விளம்பரம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதையா. அதே போல் தேவ பிள்ளைகளே இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா அவர் தான் எல்லா ஆத்துமாக்களுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா எல்லா ஆத்துமாக்களும் தகப்பனவர், ஆத்துமாக்களை சிருஷ்டித்தவர் அவர், அந்த ஆத்துமாக்களுக்கு ஜீவன் கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லுகிறேன். அதனால் தேவ பிள்ளைகளை இயேசுவுக்கு எல்லாரும் இயேசுவை பற்றி சொல்லுங்க ஐயா. ஆதி அப்போஸ்தலர்கள் சபையை பார்த்து சொன்ன இயேசுவை பற்றி சொல்லுங்கள். எல்லாருமே கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும். இன்றைக்கி பார்க்கின்ற சபையை பாருங்கள், பெற்றோர்கள் அல்லேலூயா ஓடி 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 உழைக்கிறாங்க. அல்லேலூயா தங்களுடைய பிள்ளைகள் வளரணும், ஆமென் பெரிய ஸ்கூலில் படிக்கணும். அல்லேலூயா சோதரம் முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, சோதரம் ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல் இன்றைக்கி அப்படி இல்லை. ஆமென் அல்லேலூயா எந்த ஸ்கூலில் அதிகமாக ஃபீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆமென் ஆமென் கணவன் மனைவி அதிகமாக ஓடுறாங்க, பெற்றோர்கள் ஓடுறாங்க, ஃபீஸுகளை கட்டுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அல்லேலூயா ஆமென். அடுத்ததாக என்ஜினியர் டாக்டர் அதுக்காக எவ்வளவோ லட்சத்தை செலவழிக்கிறாங்க. ஆமென் சோதரம் அதுக்காக ஆமென் அல்லேலூயா சோதரம். மனைவி புருஷன் சொல்லி எவ்வளவோ லட்சம் இருக்கிற எங்கேயாவது போங்க. அவர் வெளிநாடுகளில் இப்போ அந்த வெயிலையும் கையிலையும் கஷ்டப்பட்டு மாதந்தோறும் காசு அனுப்பி என்ன பிள்ளை படித்து நாங்கள் தான் டாக்டர் ஆகலை, என்ஜினியரில் ஒரு கூலி வேலை செஞ்சோம், எங்கள் பிள்ளை டாக்டர் ஆகணும், என்ஜினியர் வெளிநாடுகளுக்கு போகணும், அவ்விதமாக பிரயாசப்பட்டு அதிகமாக பணத்தை செலவழித்து அவங்க படிக்க வைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளவு தூரம் படிக்க வச்ச இன்னைக்கு நிலைமையை பாருங்கள். அநேக பேர் படித்து ஆமேன் திருமணமாகி அல்லேலூயா ஆமேன் சங்க பெற்றோரை பார்க்கிறதே இல்லை. வந்த உடனே சோத்திரம் அல்லேலூயா ஆமேன் மருமகள் வந்த உடனே இவங்க 2 பேரை விரட்டி விட்டா நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடுமை. அன்றைக்குள்ள சோதர பெற்றோர்கள் கூட சோதர எதுவுமே ஆமேன் பெருசாக செலவு பண்ணாமல் அன்றைக்குள்ள ஒரு அன்பு இருந்துச்சு. பாருங்கள் பெற்றோர்களை கடைசியும் கவனித்தாங்க. அல்ல ஆனால் இன்றைக்கி பாருங்கள் சோதர எவ்வளவுதான் இது பண்ணாலும் ஆமேன் பிள்ளைகளுக்காக ஊழியம் செஞ்சனால
புரோஜனத்தை பாருங்கள். எந்த புரோஜனம் இல்லாமல் சோதரம் கடைசியில் மனமடிவோடு அல்லையா. சிலவங்க பெரிய இவங்க தான் கஷ்டப்பட்டு வீடு வச்சாலும் அவங்கள மூலையில் ஒரு சின்ன ஒரு ரூமை கட்டி வச்சு அதில் படுக்க வைக்கிறாங்க அல்லையா. அதனால் தேவ பிள்ளைகளே, இயேசுக்கு ஊழியம் செய்யுங்க. ஒரு நிலைமையை அவர் மாற்றுவார். சோத்திரம் அல்லேலூயா. ஆமென். சோத்திரம் சோத்திரம். யோவான் 12:26 இருக்குது. சோத்திரம். ஒருவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புவானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். நீங்கள் சோத்திரம் அன்பான தேவ ஜனமே, சோத்திரம் இயேசுக்கு ஊழியம் செஞ்சாச்சுன்னா சோத்திரம் அல்லேலூயா. சோத்திரம் ஆசீர்வாதங்களுக்கு பரலோகம் கேரண்ட். ஆண்டவர் சொல்லுகின்ற சமயத்திலே சோத்திரம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யுங்கப்பா. சோத்திரம் இயேசுக்காக ஊழியம் செஞ்சீங்கன்னா தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பரலோக நிச்சயம். ரெண்டாவது பார்க்கின்ற சமயத்திலே ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதானா வேற இல்லை, அவர் தான் நித்திய பிதா. பூமியில் அமேன் சோத்திரம் அவர் மனுஷனாக இருக்கனால தன்னை மறைச்சி நான் தெய்வம் இல்லை, நான் பிதா இல்லை, சாதாரண மனுஷன் தன்னது நம்மனா சொல்லிடுவோம். என்ன தெரியுமா, அவரை பாருங்கள் அடிமை என்று நான் ஒன்றும் இல்லையா, மேலே ஒரு ஆள் இருக்கார். சோத்திரம் அல்லேலூயா. நித்திய பிதாவாகி அவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நாங்கள்லாம் அவருக்கு ஊழியம் எங்களை கனம் பண்ணி வச்சுருக்கிறார் தேவ பிள்ளைகளே. சோத்திரம். அதனால் எல்லாருமே ஊழியம் செய்யலாம். எல்லாரும் இயேசப்பாவுடைய புண்ணியம் ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் இயேசுடைய புண்ணியத்தை ஆமென் ஊழியத்தை செஞ்சு பாருங்கள். உங்களை இயேசப்பா உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். நோய் இல்லை, போராட்டம் இல்லை, கடன் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. பிசாசை கண்டு பயம் இல்லை. அல்லேலூயா. நோயை கண்டு பயம் இல்லை. ஆமென். மரணத்தை கண்டு பயம் இல்லை. இதெல்லாம் வேணும்னா அருமையான தேவஜனமே இயேசுக்கு ஊழியம் செய்யுங்க. ஏசப்பாவுக்கு ஊழியம் செஞ்சால் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சோத்திரம். ஊழியத்திலும் ஆமென் அதிகமான வரிசைகள் இருக்குது பாருங்கள். சோத்திரம். இங்கே பார்க்கின்ற சமயத்திலே அல்லேலூயா முழு நேரமாக அல்லேலூயா ஆண்டவர் சோத்திரம் 5 விதமான ஊழியக்காரர்களை அவரே ஏற்படுத்துகிறார். சோதரி இவங்க முழு நேரமாக ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அல்லேலூயா ஊழியம் செய்வாங்க. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள்லாம் அந்த அழைப்பில் தான் வந்திருக்கிறோம். சோத்திரம். ஆமென். சிலவங்க சின்ன வயசில் சில பாஸ்டர்மார்கள் பிள்ளைகளும் சரி அல்லேலூயா சில சோத்திர மனித பெற்றோர்களும் சரி தங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் நம்ம எல்லாம் மூப்பர் வரிசையில் வரணும். ஆமென். ரட்சிக்கப்பட்டு சோத்திரம் ஊழியத்துக்கு யாரெல்லாம் அன்றைக்கெல்லாம் பார்க்கின்ற சமயத்திலே சோத்திரம் ஆமென் ஊழியத்துக்கு அழைத்தவர்களை ஆண்டவர் சோத்திரம் அவர்களெல்லாம் ஒரு மூப்பர் வரிசையில் பாஸ்டருக்கு ஒரு சபையில் அசிஸ்டண்டாக ஆமென் பணிவுடைய ஊழியங்களை செய்யணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சோத்திரம் அழைப்பை பெற்றவர். உடனே அவரை அப்போஸ்தலனாக ஆக்கல. ஆண்டவர் கொஞ்ச நாள் அந்தியோக சபையில் போட்டார். அங்கே ஒரு போதகராக அவன் விதமாக ஊழியத்தை செய்கிறார். உண்மையான ஊழியம் செய்யனால அவருக்கு அழைப்பை கொடுக்குறார். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் பைபிள் காலேஜ் முடித்தோம் நாங்கள் பெரிய பாஸ்டரே இல்லையா, நீ பாஸ்டரே இல்லை பைபிள் காலேஜ் முடித்தோடனே. சோத்திரம் அல்லேலூயா. அந்த பாஸ்டர் அழைப்பு ஏசப்பா தரணும். ஆமென். சோத்திரம். பைபிள் காலேஜ் முடித்தாலும் சோத்திரம் முதல்ல குத்தி உட்கார்ந்து சோத்திரம் ஆமென் ஒரு சபையில் அடங்கி உட்கார்ந்து மற்ற மூப்பர்களோடு இணையாக உட்கார்ந்து ஊழியங்களை செஞ்சு டிராக்டர் கொடுத்து சுவிசேஷ ஊழியங்களை செஞ்சு அல்லேலூயா பணிவிட ஒரு 5 வருஷமாவது பணிவிட ஊழியங்களை செஞ்சாதான் உங்களுக்கு ஒரு ஆத்மா பாரம் உண்டு, ஒரு தாழ்மை உண்டு. அந்த நாட்களில் நான் ஒரு சபைக்கு முழுகிற செத்து போச்சதில்லை. அங்குள்ள பாஸ்டர் அவர் ஆமென் பெரிய பேங்க் மேனேஜராக இருந்து சோத்திரம் வேலையெல்லாம் விட்டு ஊழியத்துக்கு வந்தார். நான் உட்கார்ந்தவனே அவருக்கு 2-3 சபைகள் இருக்குது ஓடி போகிறார். ஆமென். அங்கே போய் ஆமென் சோத்திரம் அல்லேலூயா கொஞ்சம் ஆமென் சின்ன கடுங்காப்பியை கொண்டு வர பாஸ்டர் குடிங்க. கொஞ்சம் கழிச்சு நான் குடித்த உடனே அல்லேலூயா சோத்திரம் ஆமென் கப்பை எடுத்துகிட்டு போகிறார். அதுக்கடுத்து நாங்கள் இந்த இடைவெளியில் போச்சவங்க சேரை போட்டுறாரு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தலைமை பாச செய்யணும் அவர் அந்த சீசத்துவத்தில் வந்ததுனால இதெல்லாம் வரணும். நீங்கள் சபையில் சோத்திரம் மூப்பர்களாக இருக்கணும். நிறைய பைபிள் காலேஜ் முடித்த வாலிபர்கள் குறிஞ்சி ஒரு குப்பை எடுக்க மாட்டாங்க, மைக்கு பிடிக்கணும். தேவ பிள்ளைகளை அழைக்காமல் அப்படி இருந்தாச்சுன்னா ஏசப்பா சொல்லுவார், உன்னை யார் அழைச்சது, நீ யார் ஊழியக்காரனா அறியன்னு சொல்லி விட்டுருவார். சோத்திரம் அல்ல பைபிள் காலேஜ் படித்து எது இருந்தாலும் முதல்ல மூப்பர் வரிசையில் வரணும். ஆமென். சோத்திரம் அல்லேலூயா. ஆமென். சோத்திரம் ஒரு ஊழியக்காரருக்கு கீழே விழுந்து அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சு வர சமயத்தில் ஏசப்பா அழைப்பார். நாங்கள் அன்னைக்கு சோத்திரம் சின்ன வயசில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்யலை. அப்படி வரணும் இப்படி வரணும் பெரிய மருந்து கம்மலில் வேலை செஞ்சு ரீஜனல் சேல்ஸ் மேனேஜராக இருக்குன்னு சமயத்தில் ஏசப்பா பிடிச்சார். ஊழியக்காரன் கள்ளன் அப்படின்னு சொன்ன ஆட்களை ஒரு நோயை போட்டு சோத்திரம் மலையிலையாக பிடிச்சார். வேறு வழி இல்லை. அப்போ ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி அவர்களுக்கு அவ்விதமாக பணிவிடை ஊழியங்களை செஞ்சு அவர்களை சொன்னதை போல் கேட்டு அல்லேலூயா அவர்கள் எல்லாம் சோத்திரம் இப்படி நடக்கணும் அப்படி கேட்டு பெரிய மேட்டு மேலே எல்லாம் மாற்றி எடுத்து
அவ்விதமாக இருக்கின்ற சமயத்தில் ஏசப்பா சோதர ஊழியத்துக்கு அழைப்பை உறுதிப்படுத்தினார். அதுலேயும் சில பலவிதமான சபையில் உட்கார்ந்த விதமாக ஊழியச்சுக்கின்ற சமயத்தில் திரும்பவுமாக அழைப்பு அமையன் ஆண்டவர் சோதர சுவிசேஷ ஊழியன்னு சொல்லிட்டார். திரும்பவும் சில ஊழியக்காரங்க அழைப்பை பற்றி தெரியாத ஊழியக்காரன் நம்மளை டைவர்ட் பண்ணி, ஐயா இதை நான் சுவிசேஷ ஊழியத்தில் சரியில்லையா, நீங்கள் சபையில் உட்காருங்க, அப்படின்னா தான் உங்கள் நாளைக்கு எதிர்காலம் உண்டு. நீங்கள் அமேன் சோத்திரம், நீங்கள் வயசானாலும் உங்களுக்கு 10-20 சோத்திரம் ஹல்லேலூயா அமேன் விசுவாசிகள் இருப்பாங்க, தசமம் கொடுப்பாங்க, நல்லா அப்போ அமேன் எப்படியும் அவன் கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அப்படின்னு அவர் திரும்பவுமாக ஹல்லேலூயா சோத்திரம் சுவிசேஷ ஊழியத்துக்கு இறங்கி போனேன். சபையை நடத்தி அமேன் விதமாக அழைப்பை பெற்று சுவிசேஷிகளை இருந்து போச்சு. சில ஆட்கள் மடக்கி விட்டாங்க. திரும்பவும் சபையில் போனேன். அப்போ 2 ஊழியக்காரங்க, ஐயா உங்கள் அழைப்பு சோத்திரம் சுவிசேஷ ஊழியம் டிராக்டர் போடுவீங்க, பத்திரிக்கை எல்லாம் விட்டுட்டு சபையில் உட்காந்துருங்க, சரிப்படாது. இல்லை இது ஒரு ஊழியம் தானே விதமாக இருக்குன்ற சமயம் குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்து ஹல்லேலூயா அதோட பயந்து ஓடி நம்மளையும் மாற்றக்கூடிய அமேன் ஊழியத்தையும் அமேன் நாசாகக்கூடிய ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லி அந்த இழைப்பு வந்து எச்ச திரும்பவுமாக சுவிசேஷ ஊழியத்தில் வந்தனால தேவ பிள்ளைகளை கருத்துற அமேன் சோத்திர பத்திரிகை ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்கள், சோத்திரபலி ஊழியங்கள், அல்லேலூயா பிரசங்க ஊழியங்களை கருத்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா ஆமே நீங்கள் மூப்பர்களாக இருக்கின்ற சமயத்திலே உங்களுடைய அழைப்பை கருத்தர் உறுதிப்படுத்துவார். சோத்திரம் அல்லேலூயா ஆமே. இங்கே பார்க்கின்ற சமயத்திலே 5 விதமான ஊழியக்காரர்களை ஏசப்பா சபை பக்தி விருத்தி அடைய முடியாது. ஒரு சபை பக்தி வருத்தி அடையணும்னா ஏசப்பா 5 விதமான முழு நேர ஊழியக்காரர்களை உருவாக்குற. அந்த 5 நேர ஊழியக்காரர்களும் அந்த சபைக்கு தேவை, ஒரு ஆத்துமாக்களுக்கு தேவை, அவங்களுடைய உபதேசம் தேவை. அதில் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தங்க அழைப்பு தெரியாது. எல்லோரும் நினச்சி நாங்கள் ஊழியன்னா சபை நடத்தணும். இதனால நீங்கள் குழப்பம். அழைப்பு தெரியல, சபை எங்கே நடத்தணும் அது தெரியாது. பக்கத்திலே ஒரு சபைக்கு பக்கத்திலே ஆரம்பிச்சுட்டாங்க, பயங்கர குழப்பம். அமேன் தேவ சமையல் காத்திருந்து அழைப்பு பெற்றா உங்கள் ஆண்டவர் அங்கப்பா அமேன் அன்பான சோத்திரம் பெரிய ஊழியக்கார அப்போ சில ஊழியர்களாகிய அமேன் அகஸ்டின் ஜெயக்குமார் ஐயா சொல்லிக்கின்ற சமயத்தில் நீ பீகாருக்கு போ, தேவ சமையல காத்திருக்கிற சந்திரன் ஆண்டவர் அனுப்புகிற உத்தரப்பிரதேசத்துக்கு போ, அங்கே போ இங்கே போ. என் கூட ஒரு டிராக்டர் ஊழியத்தை செஞ்சவரேன் ஒரு ஊழியக்காரர் சொல்லி நான் பாஸ்டர் ஆமே என்ன ஆண்டவர் சோத்திர நீ திருநெல்வேலிக்கு போன்னு சொல்கிற போங்க பிரதர். இன்றைக்கி அவர் நல்ல சபையை வச்சுருக்கிறார். அல்லையா அழைப்பை இன்றைக்கி அனைவரும் அழைப்பே தெரியலை. சோத்திரம் அல்லையா அது நிற்பரம். அன்னைக்கெல்லாம் நாங்கள் ஊழியத்துக்கு வந்து செய்வதில்லை. ஊழியர்கள் பிரதர் உங்கள் அழைப்பு என்ன தெரியாது, தேவசன காத்துருங்க ஏசப்பா சொல்லுவார். ஆமேன் ஆர்டினேஷன் கொடுக்குறது ஏசு. எந்த ஊழியக்காரில் ஆர்டினேஷன் பாஸ்டர் ஆர்டினேஷனும் அந்த ஆர்டினேஷன் கொடுக்க முடியாது. மூப்பர்களாக ஆமேன் சோத்திர ஊழியக்காரில் உருவாக்கலாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். தீத்து 1:5 மூப்பர்களாக உருவாக்க. அந்த மூப்பர்கள் அல்லலியா விதமாக ஊழியத்தில் இருக்கின்ற சமயத்தில் ஆண்டவர் அல்லலியா அவர்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். சோத்திரம் அதே போல் சோத்திரம் 2 பேதுரு 1:10 வாசிக்கிற சமயத்தில் ஆமேன் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு கோலும் இடறி விழுவதில்லை. எனக்கு வட இந்தியாவில் யாரும் போகவில்லை, அழைப்பு தெரியாது. எல்லாரும் பாஸ்டர் ஒரு பெரிய அமேன் தேவ பிள்ளைகளே முழு நேர ஊழியமாக நீங்கள் ஒப்பு கொடுத்தா ஆமேன் பணியுடைய ஊழியங்களை சேர்ந்து தேவ சமையல காத்திருங்க. மற்ற ஊழியக்காரர்கள் குழப்பி போடுவாங்க. பெரிய என்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசி உங்களுக்கு சபை ஊழியம் அழைப்பையா, நான் அதெல்லாம் கேட்டதான் நான் ஏமாந்தது. எந்த தீர்க்கதரிசி எந்த பெரிய பெரிய பாஸ்டராக அவர் சீனியர் பாஸ்டர் எல்லாம் விட்டு தள்ளிக்கிட்டு தேவ சமையல காத்திருங்க. கண்ணீரோடைய ஏசப்பா எனக்கு அழைப்பண்ண அந்த அழைப்பின்படியாக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குறவங்க ஊழியம். ஆமேன் தாவீது சொல்கின்ற சமயத்தில் ஒரு வசனம், தாவீது வர வர விடுத்தி இருந்த ஊழியம் வளர்ந்து போகும். இல்லைன்னா 50 ஆரம்பித்து 40 50 கடைசியில் முடிய சொல்லி 2 விசுவாசி இருப்பான். ஏன்னா அழைப்பு என்ன தெரியாது. ஆண்டோடைய சோதர மலையில ஆண்டவருடைய வழிநடத்த இல்லாமல் போன ஊழியங்களுக்கு முடிவு விதமாக ஆமேன் அழைப்பையும் ஆமேன் இங்கே 5 விதமான ஊழியத்தை ஏசப்பா அழைக்கிறார். சோதர அதில் சிலவங்களை மேய்ப்பர்களாக ஒரு ஸ்தல சபைக்கு மேய்ப்பர்கள். அப்போ அங்கே போகணும் இங்கே போகணும் தேவசமையில காத்திருங்க ஐயா. அல்லையா குற்றீராக்கப்பட்டவர்களை சோத்திரம் அமேன் கர்த்தர் சபையில் ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு வருவார். குற்றீராக்கப்பட்டவங்களை அன்றைக்கு ஒரு நல்ல சமாரியன் சோத்திரம் அமேன் குற்றீராக்கப்பட்டவர்களை கொண்டு வரணும். சமையல் அந்த சத்திரக்காரன் இருக்கார், சத்திரத்தார கொடுக்குறார். அப்போ சத்திரக்காரன் அங்கே சுற்றிட்டு நடந்தால் எப்படி ஐயா ஆண்டவர் உங்களை நம்ம ஒரு ஆத்மாக்களை கொடுப்பார். தேவ சமயம் மேய்ப்பர்கள் காத்திருந்து ஜெபிக்கின்ற சமயத்தில் நான் கூட ஆரம்பத்தில் சில ஊழியக்கார காலமே இருந்து ஜெபத்தில் இருப்பாங்க. பாஸ்டர் கஷ்டமாக இருக்குது அல்லையா ஒன்றும் இல்லை ஆமேன் ஜெபம் பண்ணுவோம். அவங்களோட நான் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணிக்கிற சமயத்தில் ஒரு மதியான டைமில் சுற்றுறோம் ஆமேன் அவங்கள தேடி ஜெபத்திற்கு பாஸ்டர் நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரோம், நாங்கள் யாரோ சொன்னாங்க இங்கே போயாச்சுன்னா பிசாசுப்படி மாறின வாரம் பாஸ்டர் ஆமேன் விதமாக ஆண்டவர் கொண்டு அவங்களுக்காக ஜெபித்து 2 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிற சமயத்தில் அவங்க பிசாசெல்லாம் மாறும் போச்சு. பாஸ்டர் கையில் வச்சு கொடுங்க
ஹல்லேலூயா ஆமென். ஒரு சபம் மேய்ப்பர் எங்கேயும் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காத்திருந்து ஜெபிச்சாலும் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சிலர் ஆமென் போதக ஊழியம் டீச்சராகும். அவங்க பைபிள் காலேஜ் டீச்சராகும் அல்லது ஆமென் சத்தியங்களை பல இடத்துல சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பைபிள் கிளாஸ் படிங்க. யாருக்கு? மூப்பர்கள் ஹல்லேலூயா. அவங்க கண்டிப்பாக என் கூட எல்லாம் சில ஊழியக்காரர் வருவாங்க. ஆமென். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரங்க யோவேல்னு சொன்னால் தெரியாது, தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பைபிள் காலேஜ் அனுபவம். ஆமென். வேத கலாசில் படித்தா தான் தெரியும். மூப்பர்களுக்கு ஆமென் பைபிள் காலேஜ் நடத்துகிறவங்களே இப்படிப்பட்ட மூப்பர்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென். அவர்களுக்கு வேதத்தை படிச்சு அவங்க வல்லமையாக செயல்படுவாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். ஹல்லேலூயா. போதிக்கக்கூடியவங்க அவங்க போதிக்கக்கூடிய இன்றைக்கி அநேக ஊழியக்காரங்க நல்லா போதிக்கிறாங்க. அவங்களுக்கு வசனத்தின் ஆழத்தை சொல்லக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கார். அடுத்து சுவிசேஷ ஊழியக்காரங்க பல இடங்களில் போவாங்க. ஆமென். டிராக்டர் கொடுக்காம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பல சபைகளை சந்தித்து ஆமென் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கன்வென்ஷன் கூட்டங்கள் காத்திருப்பு கூட்டங்கள் நடத்துவாங்க. அந்த இடத்துல சுவிசேஷ வசனங்கள் ஒரு உண்மையான ஒரு சுவிசேஷ ஊழியக்கார ஆமென் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசியாச்சுன்னா அநேக பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அநேக பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேக பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே போல் தீர்க்க தரிசன ஊழியங்கள் அவங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆமென். தீர்க்க தரிசனம் ஒரு ஆமென் ஆண்டவர் சொல்லி தீர்க்க தரிசனம் இல்லாமல் இருந்தால் ஆமென் ஜனங்கள் ஆமென் சீர்கட்டு போவார்கள் இருக்குது. தீர்க்க தரிசிகள் தேவ சமூகத்தில் காத்து சபைக்கு தேவையான தூதுக்கள் ஹல்லேலூயா தேசத்துக்கு தேவையான ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆமென் ஹல்லேலூயா வார்த்தைகளை அவங்க ஆமென் தேசத்துக்கு சபைக்கு சொல்லுவாங்க. அது தீர்க்க தரிசன ஊழியங்கள். அடுத்ததாக அப்போஸ்தலர்கள் ஒரு சுவிசேஷர்களோ அல்லது ஆமென் மேய்ப்பர்களோ அப்போஸ்தல ஆமென் தரிசனம் உள்ளவங்க அப்போஸ்தல அழைப்புள்ளவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இன்னும் ஆட்களை உருவாக்கணும். நம்ம மூப்பர்களை உருவாக்கணும். அவ்விதமாக மூப்பர்களை உருவாக்கி நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு போங்க, ஊழியங்களை செய்யுங்க. அவன் ஸ்தோத்திரம் அவங்க கொஞ்சம் நாட்களிலே அநேக கிட்டத்தட்ட 10-20 சபைகளை அவங்க சாவிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியும் பல ஆதி அமையர் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் அப்போஸ்தல தரிசனம் உள்ளவங்க அவங்க எவ்வளவோ சபைகளை ஸ்தாபிச்சிருக்காங்க. இணைய மற்றவர்கள் அந்த சபையில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க அப்போஸ்தலன்னு சொல்லி பல சபைகளை விதமான அழைப்பை ஏசப்பா தான் கொடுக்குற. அவர் சிலரை ஹல்லேலூயா ஆர்டினேஷன் பண்ணக்கூடிய இயேசு மற்றவர்கிட்ட போய் நான் பாஸ்டர் நான் அப்படி போனால் கடைசியில் ஏசப்பா அவனை தெரியாதுன்னு சொல்லிடுவார். தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்கள் அழைப்பு என்ன? எனக்கெல்லாம் நிறைய சுவிசேஷ ஊழியக்காரங்க சபை நடத்தி ஆமென் கிருபை நஷ்டப்பட்ட உலகத்தில் இல்லை. என்ன சொல்கிறாரோ அந்த ஊழியத்தை செய்யுங்க. சபை ஊழியக்காரங்களை சுற்றி நடக்காங்க. அங்கே போகிறேன் இங்கே கன்வென்ஷன் சபையில் கிருபை நஷ்டப்பட்ட எனக்கு ஒரு ஊழியக்காரன் சபையிலே இருப்பில்லை அங்கே போயிடுவார் இங்கே போயிடுவார் எழுப்புதல் கூட்டம். அல்லையா எந்த அழைப்பில் இருக்கிறீங்களோ அதில் இருந்தால் தான் ஏசப்பா அவங்கள உயர்த்துவார். அப்போஸ்தல ஊழியக்காரங்க சுவிசேஷ ஊழிய எல்லாம் பல இடங்களுக்கு போங்க. அல்லையா அவங்களுக்கு அந்த கிருபை ஸ்தோத்திரம் ஆமென். இது முழு நேரமான ஊழியக்காரர்கள் ஆமென். அடுத்ததாக தேவ பிள்ளைகளே எல்லாருமே ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். உங்களுக்கு வேலையை முடிச்சு ஸ்தோத்திரம் ஆமென் வாரத்தில் ஒரு நாள் அல்லேலூயா இயேசுவுக்காக நீங்கள் டிராக்டர் கொடுக்கலாம், மருத்துவமனைகளை சந்திக்கலாம், உங்களுக்கு கிருபைக்கு தகுந்தது போல வியாதியஸ்தர்களை பார்த்து ஜெபிக்கலாம், அவங்கள என்ன செய்யலாம் ஆமென் ஸ்தோத்திரம் சுவிசேஷ ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா கொஞ்சம் கைப்படுத்தி அடிங்க. அல்லேலூயா அதை கொண்டு கொடுங்க. என்னைக்கெல்லாம் பார்க்கிற சமயத்தில் ஸ்தோத்திரம் சுவிசேஷ ஊழியமே இல்லை. ஆதி நாட்கள்லாம் ஆமென் அன்னைக்குள்ள ஆமென் சபையை நடத்த பாஸ்டர்மார் எங்களெல்லாம் சுவிசேஷ ஊழியத்தை நடத்துனாங்க. வாங்க பிரதரை போவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்க. டிராக்டர் அடிங்க. நாங்கள் சுவிசேஷ ஊழியம் எங்களுக்கு கிடைக்கல கைஸ். நான் 5-6 டிராக்டர் அடிக்கிறேன் ஐயா. இன்னைக்கு சபையிலேருந்து ஒரு டிராக்டர் கூட அடிக்கல. எல்லா பைசா எங்கே இல்லாமல் போகுது. சுவிசேஷ ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க ஐயா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு கட்டடங்களுக்காக அதிகமாக கட்டடங்களுக்கு வேணும். அதை அழகுப்படுத்தணும், இது அழகுப்படுத்தணும், மார்பு போடணும். அந்த பைசாயை ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனப்படுத்த முடியாது செலவு பண்ணுங்க. அதுக்கு பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா கட்டடங்களுக்கு அது ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா மக்கள் சந்தோஷப்படுவாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு எந்த பிரதிபலனும் இல்லை. அல்லேலூயா உள்ள காசுகளை கொஞ்சம் போல் கட்டடத்துக்கு இது பண்ணி மீதி காசு சுவிசேஷ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாத பயன்படுத்துங்க. சபை மூலமாக டிராக்டர் எடுங்க. சபையில் இன்னைக்கு ஒரு சபையில் வேன் இருக்கு ஐயா. அல்லேலூயா பெரிய மாடி கோடி கணக்க சபையில் ஒரு சுவிசேஷ வேன் இல்லாத சபை எத்தனை இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஐயா. அல்லேலூயா சுவிசேஷ ஊழியத்துக்கு போகலாம். அதே போல் சோத்திரம் அல்லேலூயா ஆமென் மருத்துவமனை சந்திப்பு ஊழியத்துக்கு போகலாம். அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போங்க. வியாதியஸ்தர்களை பாருங்கள், அவங்களுக்காக ஜெபிங்க. முடிஞ்சால் கொஞ்சம் காசு கொடுத்து அல்லேலூயா சபையின் மூலமாக நீங்களும் ஆமென் வியாதியாசரோட ஒரு ஆமென் ஒரு ஹார்லிக்ஸ் ஆமென் ஒரு பிஸ்கட்டை வாங்கி கொடுங்க. அவங்களாம் பொண்ணு போல் அவங்கள ஏற்றுக்கொள்வாங்க. பிஸ்கட்டு ஹார்லிக்ஸை கொடுத்து எம்மா உங்களுக்கு வேண்டி ஜெபிக்கட்டா ஜெபம் பண்ணுங்க ஐயா. நாங்கள்லாம் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போகிறோம் ஐயான்னு எப்படியே ஆமென்
ஆமேன் அநேக புறமத்தில் அப்படியே தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, கையை கூப்பிட்டு இருக்காங்க, வாங்க கையான்னு சொல்லி. அவங்களுக்காக அவங்கள அவங்க ஆட்களே சந்திக்கிறதில்ல. சோதரன் நீங்கள் போய் ஜோம் பண்ணுங்க ஐயா, அப்படின்னா தான் சோதரன் ஏசப்பாடி அன்பவர்கள் உணர்வாங்க. அந்த ஊழியத்தை செய்யலாம், வீட்டில் ஜோவலை நடத்தலாம். ஆமேன் சோதரம். ஆமேன் வீட்டில் உட்கார்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கலாம். அல்லேலூயா சோதரன். நான் எல்லாம் சில சிஸ்டர்மாருக்கு வீட்டுக்கு போய் சொன்னேன், பாஸ்டர் நாங்கள் ஜெபம் நடத்திட்டு இருக்கோம், இந்த சகோதரி புறமத்திலேருந்து வந்திருக்காங்க, அவங்களும் ஜெபத்தில் அவங்களும் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. நான் உடனே ஒரு எம்மா அந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு ஒரு இதை படிங்கம்மா, இயேசுவை பற்றி படிக்கிறோம் பாஸ்டர். ஆமேன் பாருங்கள் நீங்கள் ஆமேன் சும்மா உட்கார்ந்து அந்த டிவி பார்த்து அப்படி ஆமேன் குழுவுகளுக்கு ஆமேன் ஜெபக்குழு நடத்துங்க ஐயா. எம்மா ஆமேன் குழு தலைவிமார்களே ஆமேன் நல்லது, ஜெபக்குழுக்களை ஆரம்பிங்க. தேசத்துக்காக வாங்க சிஸ்டர், நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம், நம்ம கிராமத்துக்காக ஜெபிக்கும். தற்கொலை நடக்குது, அடிப்படி நடக்குது, நிறைய பேர் ஆமேன் சோத்திர துன்மார்க்கமாக நடக்கிறாங்க. ஆமேன் நிறைய ஆம்பளைங்களை குடிக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு ஊழியம். சோத்திரம் பணிவிட ஊழியம் செய்யலாம், சபையில் பாய்ப்படுக்குது அது. அதே போல் சோத்திரம் மலேலியா சோதரம் தான தர்மம் செய்யலாம். அன்றைக்கி துர்க்கான ஒரு அம்மா, கொஞ்சம் பணக்கார அம்மா, அவங்க சோதரம் தான தர்மம் பண்ணாங்க, அதில் அநேக பேர் ரசிக்கப்பட்டாங்க. சும்மா பைசாலாம் கஞ்சத்தனம் பண்ணி ஆமேன் எனக்கு எனக்கு எனக்குன்னு வைக்காங்க, பாவங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஊரில் சோத்திரம் புற மதத்தினுடைய ஆமேன் விசுவாசிகளுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க. ஆமேன் நல்லலியா புத்தகங்கள் வாங்க பைசா இல்லை, ஒரு ஆமேன் சேலை வாங்க பைசா இல்லை, ஒரு புக்கு வாங்க பைசா இல்லை, அவங்களுக்கு காசு கொடுங்க ஐயா. அம்மா நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஆமேன் அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. அப்படி தான தர்மம் பண்ணியாச்சுன்னா அவங்க ஆமேன் சோதரம் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், எங்கள் சபையில் ஒரு சிஎஸ்ஐ கூட்டம் இருக்குது, ஒரு பாஸ்டர் வாராரு, அவங்க பொண்ணு போல் உங்கள் பேச்சுக்கு விலை உண்டு, ஒன்றும் கொடுக்காம வாங்கன்னு சொன்னால் அடிக்க சண்டைக்கு தான் வருவாங்க. சோதரம் அல்லையிலே எல்லாருமே உங்களுக்கு எவ்விதமான கிருபை இருக்கோ அவ்விதமான ஊழியங்களை செய்யுங்க. அல்லையா சோதரா 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 தேவ பிள்ளைகளே சோதரா நம்ம ஊழியம் செஞ்சால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சோதரர் எந்த ஊழியம் இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஏதாவது டிராக்ட் கொடுங்க, ஏசப்பா போய் சொல்லுங்கள். முடிஞ்சாச்சுன்னா வாலிப பிள்ளைகள் எங்கள் சபையில் ஒரு ஆமேன் விசேஷத்தை கூட்டம் எனக்கு வாங்க. அல்லேலியா சோதரா சோதரா மலேலியா ஆமேன் வாலிப பிள்ளைகள் வந்தாச்சுன்னா ஆமேன் சோதரா ஆமேன் அவ்விதமாக அவங்கள கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தலாம். அல்லேலியா சோதரா சோதரா இவ்விதமான ஒரு ஊழியம் செய்யுங்க வாலிபர்களே. அல்லேலியா ஒரு சாதாரண ஒரு வாலிப தங்கச்சி ஆமேன் மருத்துவமனை ஊழியத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஊழியக்காட்டாவே ஆமேன் சோதரா சோதரா ஆமேன் ஒரு ஆமேன் சோதரம் அல்லேலியா ஒரு புதிய ஏற்பாடு 2 நாளத்துக்கு தூர அடித்தார். அடுத்த நாள் சோதரர் அங்குள் படிங்க, அதுக்கு அழுகையை பொறுக்காமல் அந்த புதிய ஏற்பாடை படித்து பெரிய ஊழியக்கார் பாலியங்கி சொன்ன பெரிய ஊழியக்கார் உருவானது ஒரு தங்கச்சியுடைய சோதரம் ஊழியத்தின் மூலமாக. அதனால் தேவ பிள்ளைகளே ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செஞ்சாச்சுன்னா ஆண்டவர் சோதரம் ஆமேன் பவுலப்போ சொல்லுங்கிற சமயத்தில் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலியா ஆண்டவராக இயேசு உங்களை சும்மா விட மாட்டார். அல்லேலியா ஆமேன் வெளிப்படுத்தின விசேஷம் 22 ஆமேன் 12 வாசிக்கிற சமயத்தில் ஆமேன் இதோ சீக்கிரமாக அவனுடைய படி நான் அழைக்கும் பலன் ஆமேன் என்னோட கூட ஒரு ஆமேன் இயேசுவுக்காக நீ ஊழியம் செஞ்சானா தேவ பிள்ளைகளை உங்களை யாருமே சும்மா இருக்க மாட்டார். அல்ல அதுக்கேற்ற பிரதிபலனை ஏசப்பா அவங்களுக்கு தருவார், இல்லை பூமியிலையும் தருவார். இல்லை நாங்கள்லாம் ஊழியம் செய்யனால இந்த குடும்பங்களை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். சோதரம் அல்லேலியா சோதரம். அன்னைக்கெல்லாம் பயங்கர கடன், அவன் வேலை செஞ்சாலும் கடன் இல்லாதபடி விசுவாசத்தில் நடக்க ஏசப்பா கிருபை செய்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை ஊழியங்களை செய்யுங்க. உங்களோட பெற்றவங்களை பிள்ளைகளை விட்டாலும் யார் விட்டாலும் கைவிடாத தெய்வம் உங்களை கைவிட மாட்டார், உங்களை கனப்படுத்துவார். ஜெயிப்போமா? சோத்திரம் கர்த்தாவே, இயேசுவுக்கு ஊழியம் செய்யுங்கள வார்த்தையை நாங்கள் கேட்டோமாப்பா. இதை கேட்குற எல்லாருமே சோதரம் உலகத்துக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்கிறாங்க. அமேன் சோதரம் அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இயேசுக்காக ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை தாருங்க. அல்ல எத்தனையோ ஜனங்கள் கஷ்டத்துலேயும் பாரத்திலையும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை உமக்கு நேராக நடத்தக்கூடிய கிருபையை தாருங்கப்பா. ஒரு ஊழியம் செய்தால் பிதாவான கனப்படுவார் என்ற வசனத்தின்படியாக நீ ஊழியம் செய்யலாம் கனப்படுத்துவதற்காக சோதரம், நித்தியராஜ்யை கொடுப்பதற்காக சோதரம் தொடர்ந்து நடத்துங்கப்பா. அந்த டிவி சேனல் அமைய நித்திய வெளிச்சம் டிவி சேனல் எங்கள் ஆசீர்வதிங்க. தலைவர் அமையர் பொறுப்பாக இருக்கிற அருமையான ஊழியக்காரர் உட ஊழியக்காரர் எல்லாரும் எங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இது மூலமாக தேசம் முழுவதும் இந்த அமேன் வசனம் விதைக்கப்படுவதற்காக சோத்திரம் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகர மகிமை உமக்கே சத்திரம். கர்த்தராகிய இயேசு என்னும் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம்.